அறுத்தவுடன் அந்த சிரம் அதோபார் ஆடி என்று சொல்லக்கூடிய கடலே வீசலாம் என்று பார்த்தேன். ஆனால் என் கரத்தை பற்றி கொண்டது. பார்வதா பார்வதா எனக்கு விட்டு வரு. அந்த ஒரு மாத பிண்டத்தை கொண்டு வந்து நீ எனக்கு பொடியா கொடி பார்த்தா ஐயோ ஒரு மாத பிண்டமா என்னால் எப்படி கொடுக்க முடியும் சுவாமி? முடியாது சுவாமி. என் உடலெல்லாம்
ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் அவன் ஐம்புலங்களையும் அடக்கி விட்டான். அவனோ தெய்வத்துக்கு ஒப்பாகிறான். ஆனால் இந்த தெய்வமாகப்பட்ட யானோ நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி என்று சொல்லக்கூடிய என் ஐம்புலனோ யாரை விட்டு விலகிதடி சக்தி எந்தன் சென்றாலும் நிலைமை மாறாது. அப்படியே நான் சென்றாலும் பைத்தியக்காரன் இந்த உலகிலேயே கட்டி காத்த ஈசன் என்று பிச்சாண்டி என்று கைகொட்டி நான் பாடி பாடுவதா ஆகினார். கீழே பார்த்தாயா அதில் பாதாளம் என்று சொல்லக்கூடிய அதே உலகம் என்னால் முடியவில்லை. அந்த எட்டிக்கு சென்று பார்த்தோம், நம்முடைய நிலை மாறவில்லை. அந்த அந்தோலகம் சென்றும் நம்முடைய குறைநிலையை பார்வதா உனக்கு நினைவருக்கிறதா? கைலாயத்திலே உனக்கு விளக்கம் அடிக்கடி வாக்குவாதம் வருவது வழக்கம். ஆனால் ஒரு நாள் உனக்கு விளக்கம் சண்டை அதிகமாகி நீயோ பாட துவங்கினாய். யார் உயர்ந்தவர் என்று தெரிந்து கொள்ள நானோ திருநடந்து புரிந்து கொண்டேன். பார்வதா அந்த கைலாயத்தில் அப்படி திருநடந்து புரிந்தேனே, அப்பொழுது கூட என் பாதம் கட்டி நான் இப்படியே கதை கத்திக் கொண்டிருந்தால் என்னுடைய நிலைமை மாறாது. ஆகிறான் அதோ வார்த்தையா சுடுகாடு விளையாடு சென்று சுற்றப்படங்களை எல்லாம் பிடிங்கி பிடிங்கி உண்ண போடி பார்வதா
தோணும் அம்மா உன்னை வரமா நினைச்சேமா உள்ள உரமா தெளிச்சேமா உன்னை வரமா நினைச்சேமா உள்ள உரமா தெளிச்சேமா சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாளி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பூமியில நான் கணிக்க சாமியாக வந்தவளே உலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை பூமியில நான் கணிக்க சாமியாக வந்தவளே உலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாளி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோட தள்ளி வந்தா உன் விரல் தான் துளைக்கும் உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும் கண்ணோர தண்ணி வந்தா உன் விரல் தான் துடைக்கும் உன்னை மறந்தா இந்த உசிறு உன்னை மறந்தே பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசிறு உன்னை மறந்தே பறந்தோடும் சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளி அப்புறாளி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளி முண்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முண்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா இன்னும் பார்வதா, இந்த குடும்ப கபார்மெண்ட் கடத்தி விட்டு அகல வருமானம் இன்னும் 3 வழி இருக்கின்றது பார்வதா. ஒரு பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஆபத்து என்றால் தந்தைகள் பார்க்க வேண்டும். அதே ஒரு தாய் தந்தைக்கு ஆபத்து என்றால் பெற்றெடுத்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும் சுவாமி. அதுபோல பாமர மக்களால் நம் வீட்டில் சென்று நம் தாய்மார்கள் சென்று இந்த பாடும் பரம்பரைக்காக நீ மரியாதை பிச்சைக்கு இன்னும் இந்த இனிதான நல்ல வேளையிலே பாக்கம் நகரத்திலே மாரியம்மன் கூழ்வார்த்தல் திருவிழா அதி விமர்சனமான முறையில் நடைபெற்று எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டி நாடகத்தினால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் சுந்தரன் உபசுந்தரன் வதை என்னும் நிஷாசனி சம்பாரம் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முழுசா பார்த்தவங்களுக்கு இந்த கதையினுடைய விளக்கம் தெரியும். உலகில எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரம்மதேவனுக்கு மட்டும்தான் 4 தலைன்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவனுக்கு 5 தலை. அதுல ஒரு தலை இந்த அறுபட்ட தலை தான் இது. ஆனா பிரம்மனுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானுக்கு 5 தலை. அந்த 5 தலை எப்போ வரும்னா ஏதாச்சும் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கும்போது மட்டும் அந்த விஸ்வரூபம் எடுத்து அந்த 5 தலையோட தான் வரம் கொடுப்பாரு. மற்ற நேரத்தில் ஒரே ஒரு தலை தான் இருக்கும். ஒரு அரக்கனுக்கு அசுரனுக்கு வரம் கொடுக்க செல்லும் பொழுது பார்வதி இடத்துல விடைபெற்று செல்லும் பொழுது சுவாமி நீங்க இந்த ஒரு தலையோட கொடுப்பீங்களா இல்ல பஞ்சமுகம் 5 தலையோட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுனால பஞ்சமுகத்தோடு தான் நான் வரத்தை கொடுப்பேன்னு சொல்ல பார்வதியும் அந்த பஞ்சமுகத்தை நான் பார்க்கல, அந்த பஞ்சமுகத்தோட வரத்தை கொடுத்த கையோட நீங்க வீட்டுக்கு வாங்க, அந்த பஞ்சமுக சேவை எனக்கு தேவை, நான் பார்க்கணும் அப்படின்ற. இவர் வரம் கொடுக்க வெளியே செல்லும் பொழுது பிரம்மதேவன் என்ன பண்ணுவோம்னா படைக்கும் தொழிலை செய்கிறவர்.
ஒரு படைக்கிற தொழில் ஒரு ஜீவராசியை படைக்கிறதுனா கூட சிவபெருமானத்தில் விடைபெற்று தான் போய் செல்வார். அந்த நேரம் வந்து சிவபெருமானை பார்க்கும்பொழுது சிவபெருமான வீட்டில் ஆள் இல்லை. இவங்கள பார்வதா கூட்டு வராரு, அவங்க கேட்கல. அவருடைய சிவபெருமானுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து உறங்கிட்டார் பிரம்மதேவன். அந்த நேரத்தில் பார்வதா உள்ள இருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தா நம்மளுடைய கணவர் தான் 5 தலையோட வந்து உட்காந்து இருக்காரு பஞ்சமுகத்தோட. அப்படின்னா அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்க மடி மீதே உணங்கிடுறாங்க. அந்த நேரம் சிவபெருமான் பார்த்து உள்ள வரும்போது பிரம்மதேவனுக்கும் பார்வதாக்கும் கள்ளக்காதல்ன்ட்டு ஒரு கோவப்படுறாரு. அதுக்கு உமா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி கண்டவன் யார் கொண்டவன் யாருன்னு எனக்கே தெரியல, நானே ஒரு தெய்வம், தேவர்கள்ல நானும் ஒருத்தி, எனக்கே தெரியலும் போது பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? அதனால அந்த பிரம்மதேவனுடைய 5 தலையில ஒரு தலையை அறுத்துருங்க அப்படின்றாங்க. அந்த பிரம்மனுடைய ஒரு சாபம்னா சனினா சும்மா ஒரு சனி பிடிக்குது. ஆனா பிரம்மா வந்து அவ்வளவு லேசப்பட்டாலும் 100 சனி பிடிச்சதுக்கு சனி ஒரு சனி பகமா. அதை நான் சொல்லக்கூடாது என் வாயில. பொதுவாகவே வீட்டில் கூட பெண்கள் யாருமோ இந்த வார்த்தை நான் சொல்றேன் மறுபடியும், சனின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களை தொடருதுன்னு அர்த்தம். கோபத்தில் கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்போ அவரை சனி பகவான் பிடிச்சுன்னு ஆடிங்கிறது. அந்த பிரம்ம கபாலம் ஒரு அறுபட்ட தலை வந்து காமத்தலை. அந்த அறுபட்ட தலைக்கு பேர் காமத்தலை. இன்னும் 4 தலைக்கு ஒரு பேர் இருக்குது. சிவனுக்கு ஒரு 5 தலைக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த தலை கதை எடுத்தா அது ஒரு தனி கதை. அந்த காமத்தலையை அறுபட்ட உடனே கீழே கிடக்குது. உனக்கு என்ன ஆனோன்னா என்னுடைய தலையை அறுத்துட்டு ஒரு பொம்பளை பேச்சு கேட்டு இந்த சிரசை நீ தொட்டு கையில் எடுக்கணும் சொன்ன உடனே அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது சிவனுடைய கையிலே பற்றி கொண்டு பித்து பிடித்து பேயாட்டம் வெறியாட்டம் ஆடி 10 மாத பிண்டம். அவர் பாட்டா பாடினாரு தெரியாது உங்களுக்கு. 1 மாத பிண்டம்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி 1 மாசம் முழுகாத இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி 10 மாத பிண்டம். ஒரு மாதத்துக்கு அருந்தொன்னே அவருக்கு பசி அடங்கல, ரத்த பசி. அந்த கபாலம் அழுங்குது, அவரு சாப்பிடல. 10 மாத நிறமாதி கர்ப்பிணி பெண் அந்த குழந்தையை எடுத்து சாப்பிட்டா அவருக்கு பசி அடங்கல. இவ்வளோ 10 மாத பிண்டத்தை தின்றும் எனக்கு பசி அடங்கல பார்வதா. இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு சென்று நான் செத்த பிணத்தை கூட துணுட்டு வரேன், அப்பயாச்சும் அந்த பசி அடங்குதான்னு பாருன்னு பார்த்தா சுடுகாட்டுக்கும் போய் சாப்பிட்டு வராரு, அவருக்கு அந்த பசி அடங்கல. கடைசியா ஒரு முடிவு வர, நம்மளுடைய பாமர மக்களுக்கு நான் படி அளக்கிறேன். ஒரு பிள்ளைக்கு குறைனா யார் பார்க்கணும்? அவருடைய தந்தையும் அம்மாவும், தாய் தந்தை தான் போய் பார்க்கணும். ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கே கொரோனா யார் பார்க்கறது? நாம பெறாமல் பெற்றெடுத்த பிள்ளைகள். நம்ம பாமர மக்களுக்கு படி அளக்கணும்ல, அவங்க கிட்ட போய் நீ மடிப்பிச்சு ஏந்தி எடுத்துனுமா, அந்த சாதத்தை சாப்பிட்டாச்சு எனக்கு பசி அடங்கன்னு பார்க்கலாம். அவங்க கையால் கிடைக்கிற காணிக்கு எடுத்துன்னு வந்து கொடு பார்க்கலாம், அப்பயாச்சும் என்னுடைய இந்த கபாலம் பிரம்ம கபாலம் கீழே இறங்குதான்னு பார்க்கலாம், இந்த ரத்த பசி அடங்கன்னு பார்க்கலாம். நம்ம எவ்வளவோ பாவம் செய்வோம், தெரிஞ்சு செய்யறது அதை அனுபவிப்பாங்க. தெரியாத பாவம் ஒரு எறும்பு கடிக்க டக்குன்னு நெசிக்கு சாவடிச்சுக்கே போடுவோம். ஆனா அந்த பாவம் கூட நம்ம சுத்தம், நம்மளை சுத்ததோ இல்லையோ நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை சுத்தம். வஞ்சகன் வாழ்ந்து விடலாம், ஆனால் வஞ்சகனுடைய பிள்ளைகள் வாழாது. நீ சொத்து திரட்டிக்கலாம், பணத்தை வாங்கிக்கலாம், வரப்ப எல்லாம் வாழ்ச்சி போடலாம், ஆனா நம்மளுடைய பிள்ளைகளை தான் போய் சேரணும். எவ்வளவோ பாவத்தை செய்திருந்தாலும் இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த உமா பார்வதா தங்களிடத்திலே இந்த சிவபெருமானுடைய கபாலமாகப்பட்டது பிரம்ம கபாலம் இறங்க வேண்டும் என்று மடிப்பிச்சு ஏந்தி தங்களிடத்திலே மடிப்பிச்சு எடுக்க வருகின்றால், தங்களால் கிடைத்த காணிக்கையை இட்டு செய்த பாவத்தை தீர்த்து கொண்டு புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். இதனுடைய விளைவு யார் விமர்சனம் தராங்கன்றது பின்வரும் காட்சி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். என்னை கண்டு பிச்சை இடுங்கள்
பிச்சாண்டி அப்பா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள் கைலாயத்தை ஆண்டு வந்து ஒரு நேரோ கைலாயத்தை ஆண்டு வந்தேன் ஒரு நேரோ ஒரு நேரோ கையேந்தி நின்றேனப்பா இந்த நேரோ அம்மா பிச்சாண்டி அப்பா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள் பர்வதா, உனக்கு நினைக்கின்றதா பர்வதா? ஒரு நேரத்திலே நீ கைலாயத்தில் நீ என்னோட சந்தோஷமாக இருந்த வேளையிலே தூர்வாசகர் முனிவரிடம் ஓடி வந்து ஈசா என்று அழைத்தார். என்னுடைய காதுக்கு கேட்கவில்லை. ஜெகதீசா என்று அழைத்தார். என்னுடைய செவிக்கு எட்டவில்லை. மூன்றாவது முறை அதே ஈசா எப்பொழுது நான் 3 முறை அழைத்தும் நீ ஒரு பெண் புத்திவரி போல் இருக்கின்றாயோ இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ பித்துவரியாக போவதற்கு நான் கொடுத்தாரே சாபம். தூர்வாசகர் கொடுத்த சாபம் நிறைவானதே நிறைவானதே துன்பம் வரும் வேளை இங்கே உருவானதே தூர்வாசகர் கொடுத்த சாபம் நிறைவானதே. தூர்வாசகர் கொடுத்த சாபம் நிறைவானதே நிறைவானதே துன்பம் வரும் வேளை இங்கே உருவானதே பரியளக்கும் பரமனுக்கு பரியளக்கும் பரமனுக்கே இந்த நிலையா இன்பம் வரும் வேளையிலே துன்பக்களையா பரியளக்கும் பரமனுக்கு அம்மா பிச்சாண்டி அப்பா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள் அடடா, இப்படி நான் பித்துவரை பிடித்து வேண்ட மாறி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரபக்கமான மகள் வேணும் என்று நான் உரைத்த பிரகாரம் பாமரனுடைய மக்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுத்து விட்டாய் பார்வதா. பார்வதா, இதை நான் உண்டாகியும் என்னுடைய நிலை மாறுகிறதா என்று பார்க்கலாம் பார்வதா. பார்வதா, என்னுடைய நிலைமை மாறுமா பார்வதா? புறப்படுதா பார்வதா? பார்வதா